பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா, டான்ஸ் மேரத்தான் அப்படின்ற அந்த பேருக்கு தகுந்த மாதிரி சாங் போய்க்கிட்டே இருக்கு. இவங்களும் ஆடிக்கிட்டே இருக்காங்க. எஸ், நம்ம போன வீடியோலே பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் சாங் வந்து அவங்களுக்கு இந்த தக் லைஃப்லேருந்து ஒரு சாங் கொடுத்துருந்தாங்க. பட் அவங்களுக்கு அந்த ஹூக் ஸ்டெப் வந்துட்டு அந்த ஈஸியான ஹூக் ஸ்டெப் ஒன்று போடலை அப்படின்னாலுமே அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் ட்ரை பண்ணாங்க. லைக் அந்த இவர் சிம்பு சரோட அந்த வேஷ்டி பிடிச்சி ஆடுறது, அதுக்காகலாம் வந்துட்டு இவங்க நம்ம அரோரா வந்து அங்கே ஒரு இவங்க பார்வதியோட ஒரு காஸ்டியூம் இருந்தது, அதை வச்சு டான்ஸ் ட்ரை பண்ணாங்க. பட் இவங்களால் அதை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் இப்போ தேர்ட் சாங் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது சுபிக்ஷா கண்டுபிடிச்சிட்டாங்க. சிங்கி சிக்கி தான் அந்த சாங் தான், அதுக்கு தான் இந்த ஸ்டெப் அவங்க போட்டிருந்துருக்காங்க அப்படின்றத சுபிக்ஷா கண்டுபிடிச்சிட்டாங்க. சுபிக்ஷா பயங்கர இன்வால்வ்டாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு பழைய சாங்ஸ் தெரிய மாட்டேங்குது. பட் ஓகே, எனிவேஸ் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு என்னமோ எஃப்ஜே பெருசாக இதில் ஒரு இன்வால்மெண்ட்டாக இருக்காரா அப்படின்றது தெரியல. ஏன்னா சுபிக்ஷாலாம் ஒரு கட்டத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, பிக் பாஸ் நாங்கள் வேணால் போகட்டுமா, அவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்னு. பட் எஃப்ஜே இந்த இடத்துலையும் எனக்கு அந்தளவுக்கு ஒரு வந்து கவனிக்கிறதோ இல்லை அந்தளவுக்கு அதை யோசிக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் சாங் வந்து 1 மணி நேரமாக ஓடிச்சு. அப்போ பிக் பாஸே சொல்லிட்டாரு 1 மணி நேரம் போயிடுச்சு, ஸோ இதுக்கு மேலே அந்த சாங் போதும், நிறுத்திடலாம். ஆனால் கடைசியாக மறுபடியும் அந்த பாட்டை போடுவேன், இப்போ வேறு பாட்டு போடுறேன் அப்படின்னு செகண்ட் சாங் வந்து அப்படி போடு சாங் போட்டாங்க. ஸோ அது ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே அந்த ஸ்டெப்பை ஈஸியாக தெரிஞ்சிடும். ஹுக் ஸ்டெப் போட்ட உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. சூப்பர். செகண்ட் சாங் முடிஞ்சிருச்சு. தேர்ட் சாங் பார்த்தோம் அப்படின்னா அவள் வருவாளா சாங். பட் அந்த சாங்க்குனே ஒரு ஹுக் ஸ்டெப் இருக்குது. அது வந்து இவங்க யாருக்குமே கண்டுபிடிக்க தெரியல. பட் அந்த சாங்கும் 1 மணி நேரம் ஆடி பார்த்தாங்க. பட் அந்த சாங்கையும் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் அவங்க 2 பேருமே வந்து அது சூர்யா சாரோட படம் அப்படின்றனால 7ஆம் அறிவு, சிங்கம் அப்படின்னு இந்த ஆக்டரோடது அப்படின்னு யோசிங்கடான்றதுக்காக இந்த மாதிரி சாங்ஸ்லாம் சொல்கிறாங்க. மற்ற டீம்லாம் கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க வந்து நிறைய சூர்யா சாங் சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் இந்த 90ஸ்க்கு அந்த சாங் ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். சபரி அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ கனிக்கெலாம் தெரியுது. ஸோ ஓரளவுக்கு எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இவங்க 2K கிட்ஸுக்கு எல்லாம் தெரியல. சுபிக்ஷா, விஜய் அவங்களாம் அந்த சைடே போகலை. இவங்க வேறு டாக்ஸி அப்படின்ற சாங்காக இருக்குமோன்னு யோசிக்கிறாங்களே தவிர அவள் வருவாளா அப்படின்றதுக்காக தான் அந்த சாங் போடுறாரு. ஈவன் லிரிக்ஸை கூட உடைந்த நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா அப்படின்றத விக்ரம் கரெக்டாக அந்த டான்ஸ்லேயே பண்ணி காமிக்கிறாரு. அது சுபிக்ஷா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐ மீன் சொல்கிறாங்க, லைக் உடைந்த நெஞ்சு ஒட்ட வைக்கிற அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் அந்த லிரிக்ஸ் தெரியுது, ஆனால் இந்த பாட்டு தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ பாவம் 1 மணி நேரம் நாக்கு தள்ள தள்ள ஆடி ஒரு கட்டத்தில் நம்மளோட அரோராக்கு அழுகையே வர மாதிரி அவங்க ரொம்ப சோகமாயிட்டாங்க, பயங்கர டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு பாட்டில் தான் எடுத்துகிட்டு போனாங்க, தண்ணி பத்தலை. ஸோ தாகமாக இருக்குது, தண்ணி இல்லை, மயக்கம் வருது. எவ்வளோ நேரம் அவங்க ஒரு 2 hours 2.5 hours அதுக்குள்ளேயே இருந்து ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் விக்ரம்லாம் வேறு லெவல், கிவ் அப்பே பண்ண மாட்டுறாரு. லீனாக இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் நேரம் ஆட 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 அவங்களுக்கு டயர்ட் ஆயிரும், முடியாது. அந்தளவுக்குலாம் எனர்ஜி யாருக்கும் இருக்காது. பட் இது ஆடிக்கினே இருக்காங்க, பேருக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ நேரம் ஆடுறாங்க. அவர் கொஞ்சம் நேரம் உட்கார்றாரு, கிவ் அப் பண்ணவே கூடாது அப்படின்றதுக்காக அரோராவையும் சேர்த்து என்கரேஜ் பண்ணுறாரு. எஸ், நம்ம பண்ணுவோம் வா பண்ணலாம் அப்படின்னு அவங்களையும் என்கரேஜ் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்சம் நேரம் நீ உட்காரு, கொஞ்சம் நேரம் நான் உட்காரு அப்படின்னு மாற்றி 2 பேரும் ரெஸ்ட் எடுத்து ஆடிட்டு இருக்கிறாங்க. பாவமாக இருக்குது நிஜமாகவே பார்க்குறதுக்கு. ஓட்ட போடுடா என் செல்லத்துக்கு, ஓட்டு போடு அப்படின்னு அரோராக்கு தான் ஓட்டு போட போகிறேன். பிகாஸ் அவங்க எந்த இடத்துலையுமே கிவ் அப் பண்ண மாட்டுறாங்க, கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் மோட்டிவேட் பண்ணுறாரு விக்ரம். ஸோ விக்ரம்லாம் சீரியஸ்லி வேறு லெவல். ஒரு டைட்டில் வின்னருக்கு டிசர்விங்கான கண்டஸ்டண்டாக விக்ரம் வளர்ந்துட்டு வர்றாரு. பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவரால் முடியல, அவருக்கு கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணுறாரு. அவருக்கு எப்போதுமே பிக் பாஸ் 1% பண்ண சொன்னார்னே, அவருக்கு எப்போதுமே பிக் பாஸ் சொல்கிறத விட நம்ம ஜாஸ்தியாக பண்ணணும், நம்ம இதில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோம் அப்படின்னா தான் அது இன்னும் வேறு லெவல் ரீச் ஆகும் அப்படின்றது தெரியும். அதனால தான் அந்த உடம்பை வச்சு ஆடுறதுலாம் ரொம்ப கஷ்டம். நான் பாடி ஷேமிங்காக சொல்ல வரல, அந்தளவுக்கு ஸ்டாமினா யாருக்கும் இருக்காது. லீனாக இருக்கிறவங்களுக்கே எனர்ஜி இருக்காது. பட் இந்த மனுஷன் ஈவன் ஸ்டெப்ஸும் அழகாக போடுறாரு. ரொம்ப அழகாக இருந்தது அவரோட ஸ்டெப்ஸில், அவர் மூவ்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பட் இந்த சாங் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு அந்த ஜிங்கி சிக்கி சாங் கண்டுபிடிக்க முடியாமல் விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. லைக் சுபி வந்து இந்த சாங்காக தான் இருக்கும், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கடைசி அந்த பாட்டு போடும்போது நம்ம மறுபடியும் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டாங்க. 2வது சாங் அப்படி போடு கண்டுபிடிச்சிட்டாங்க. தேர்ட் சாங் வந்துட்டு இந்த அவள் வருவாளா கண்டுபிடிக்கல. 4th சாங் பார்த்தோம் அப்படின்னா காத்து வாக்கில் 2 காதலிருந்து டிப்பம் சாங், அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. 5th சாங் வந்து நம்ம கோட் மூவிலேருந்து மட்ட சாங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சாங் தான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு டீம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். லைக் ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியான சாங் தான். ஸோ இந்த சாங் தான் இப்போ அவங்க 2 பேரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எஃப்ஜே அண்ட் சுபிக்ஷா இன்னும் கண்டுபிடிக்கல. பட் மோரோவர் அவங்க வந்துருவாங்க நினைக்கிறேன், நியூ சாங் அப்படின்றனால. பட் எனிவேஸ் உள்ள சபரி இருந்திருக்கலாம். 2 பேருமே வந்து 2K கிட்ஸ்ன்றனால அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. சுபிக்ஷா அண்ட் எஃப்ஜே 2 பேரும் ஒரே ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ சபரி இல்லை சுபிக்ஷா இவங்க 2 பேரும் போட்டிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் நம்மளோட கண்டஸ்டன்ஸ்
எல்லாருமே வந்து ஒருத்தர் இது பண்ணணும் அப்படின்றதுக்காக டிஸ்ட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் அந்த குட்டி சத்தம் பார்வதி இருக்கா இல்லையா, அவள் தான் முதல்ல வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தா. ஓகே, இது நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். பட் கொஞ்சமாவது மனசாட்சி வேணும். உங்களுக்கு கண்ணில் அடிபட்டால் வலிக்குது, உங்களுக்குனா மட்டும் வலி ஜாஸ்தி, மற்றவங்களுக்குலாம் அவங்க 2 மணி நேரமாக ஆடிட்டுருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு டென்ஷனாக இருக்குது. நம்ம தப்பாக சொல்கிறனால அவங்க இன்னும் ஆடிக்கிட்டே இருக்காங்களேன்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஃபீலிங்ஸ்க்குலாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடாது. பார்வதி ஃபேன் சொல்லுவாங்க, அவங்க அப்படிதாங்க பண்ணுவாங்க, நாங்கள் இப்படி தாங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னு. சரி, நீங்கள் வந்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள், அதை விட தாண்டி இரிட்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக உள்ள மறுபடியும் தேவையில்லாமல் ஒரு சண்டை போட்டுட்ருக்காங்க திவ்யா கிட்ட. ஒரு பாயிண்டில் திவ்யா சொல்லிட்டாங்க, இங்கே பாரு பார்வதி, அவங்களே டென்ஷனில் இருக்காங்க, நீ அதுக்கு இன்னும் அவங்கள டென்ஷன் பண்ணணுன்றதுக்காக என்கிட்டலாம் வந்து பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு திவ்யா செருப்படி கொடுத்துட்டாங்க. ஏன்னா திவ்யாவுக்கு தெரியுது அந்த 2 பேரோட சுச்சுவேஷனும் இவங்க யோசிக்கிறாங்க. அங்கே ஒருத்தங்க 2.5 மணி நேரமாக உயிரை கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்காங்க, இங்கே இவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அங்கே என்ன வலி இருக்கோ அதை விட இங்கே ஜாஸ்தியாக வலிக்கும், நாம் கண்டுபிடிக்க மாட்டோம். அவங்க ரொம்ப நேரமாக ஆடிட்டுருக்காங்களே, பாவமாக இருக்கே அப்படின்னு இங்கே அதை விட ஜாஸ்தியாக வலி இருக்கும். பட் இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், தொல்லை பண்ணணும் அப்படின்றக்காக பார்வதி லூசு எப்போதும் போல் சண்டை போட்டுட்டு இருக்குது திவ்யா கிட்ட போயிட்டு. ஸோ இதெல்லாம் திருந்தாத ஜென்மம், இதுக்கு வந்தால் மட்டும்தான் வலி, மற்றவங்களை எதுக்கு வந்தால் மட்டும்தான் ரத்தம் அப்படின்ற மாதிரி பேசுகிற கேட்டகரி இது. ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரம் இருந்தார் அப்படின்னா நாமினேஷனில் டெஃபினட்டாக அவருக்கு ஓட் போட்டிருப்பேன். டெஃபினட்டாக விக்ரம்க்கு ஒரு டைட்டில் வின்னருக்கான குவாலிட்டி இருக்குது. அந்த ஹார்ட் ஒர்க், பிக் பாஸ் ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்காக அவர் போடுற எஃபர்ட், ஈவன் அரோரா கூட ரெஸ்ட் எடுக்கும் போது இந்த மனுஷன் இல்லை நம்ம இதெல்லாம் பண்ணணும், எந்திரி அப்படின்னு அவங்கள கூட்டிகிட்டு போகிற விதம்லாம் இருக்கு இல்லையா, வேறு லெவலில் இருந்தது. விக்ரம் மாஸ் காட்டிட்டாரு. சீரியஸ்லி சூப்பராக அவரோட அந்த டெடிகேஷன் பார்க்கும்போது வேற லெவல் விக்ரம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பாப்போம் எவ்வளோ சாங்ஸ் வருது, என்ன பண்ண போகிறாங்க. ஆடிக்கினே இருப்போம் டீம். அவங்க தோத்தாலும் சரி மனசை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் வேற எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.